குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்கார்றாரு, நியாய தீர்ப்புக்கு உட்கார்றதுக்கு அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷனு. அந்த குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணுமா? மனுஷகுமாரனாய். புரியுதா? ஏன் அப்படி சொன்னாரு? அவருக்குடைய மிகப்பெரிய எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னன்னா, he should be son of man. எதுக்கு? for the judgment. நியாய தீர்ப்பு செய்வதற்கு அது ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் எதனால் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால். இப்பவும் புரியல. ஜட்ஜ்மெண்ட் சீட்ல கர்த்தர் கடவுள் வந்து உட்கார்றாரு, பிதாவானவர் உட்கார்றாருன்னு வச்சிங்களேன். பாவம் செஞ்சியா அப்படின்னு கேட்டது நம்மால் என்ன சொல்லுவான்? நீங்கள் கடவுள், நான் மனுஷன். அதனால் இவரை உட்கார வச்சாக்கா அதெல்லாம் நடக்காது. அவர் திருப்பி என்ன சொல்லுவார்? யோ, நானும் மனுஷனாக தான் இருந்தேன், 3 வருஷம் நானும் மனுஷனாக தான் இருந்தேன், நான் பாவமே செய்யலை, அதனால் இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாது. அதனால தான் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ நீதிபரராக இருக்கிறார். அவர் நீதிபரராக இருப்பதினால் அவர் என்ன பண்ணாரு? மனுஷனை அவன் பாவத்திலிருந்து மீட்பதற்கு மனுஷனாகவே வந்து மனிதராகவே அவரை சந்தித்து, தான் மனிதராக வாழாமல் நீங்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து அதை நிரூபித்து காட்டி மீண்டும் சென்று திரும்பவும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். நல்ல என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. மனிதனை படைக்கும் போது மனிதனாகவே படைத்தார், ஒரு கடவுளை படைக்கும் போது குழந்தையாக படைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோசித்து பாருங்களேன். ஆதாம் வந்து சின்ன குழந்தைய வந்து வளர்ந்து பெருசாகி அதுக்கப்புறம் இதை சாப்பிடாத அதை சாப்பிட அப்படியா சொன்னார்? முதல் மனிதனை படைக்கும் போதே மனிதனாகவே படைத்தார். ஆனால் இந்த உலகத்திற்கு கடவுள் வர வேண்டும் என்னும் போது குழந்தையாக படைத்து வளரச் செய்து நமக்கு ரட்சிப்பைக்கு வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு கடவுள் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ப்ராக்டிக்கல். குழந்தையிலிருந்து வளர்ந்து வர வச்சு இப்படியாக நமக்கு பாடம் நடத்தி மிகப்பெரிய அற்புதத்தை செய்து மிகப்பெரிய தியாகத்தை செய்து நமக்காக ரத்தம் சிந்துதலை கூட அவர் ஏற்றுக்கொண்டு நடப்பதை நமக்காக செய்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் குழந்தையாக வந்து மனிதனாக வரவில்லை. ஆடம் வந்து மனிதனாகத்தான் பிறந்தார். முதல் மனிதனை நேரடியாக மனிதனாகத்தான் படைத்தார். ஆனால் நம்முடைய கர்த்தர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் அவருக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் பாருங்க. இதுல முதலில் பார்த்தது 4 பேரில் நானும் ஒருவனாக இருக்கிறேனா, அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட வைக்கும் அந்த கேள்விப்பட வைக்கின்ற காரியத்தை நான் செய்கிறேனா. இன்னொரு விஷயம் பாருங்க, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனத்தை போதித்தார். போதிப்பது வார்த்தை, போதனை என்பது வார்த்தைகள், வசனம் என்பது வேறு. வசனம் வேறு, வார்த்தை வேறு. ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. லோகோஸ் ரேமா, ஐயா சொன்னாங்க இல்லையா, இட் இஸ் அ ரேமா வேர்ட். அதுதான் வசனம், ரேமா வேர்ட். 1 மணி நேரம் ஒருத்தர் பேசினாரு, அந்த ஒரு விஷயம் சொன்னாரு, அது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது நீனா, அதுதான் ரேமா. நிறைய வசனங்களை தியானித்தாலும் இந்த மாதம் இது உனக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லும் போது அது ரேமா, அது வசனம். இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:44 வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு, நல்லா கவனிங்க, வார்த்தைகளை பேதுரு பேசும்போது
வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாத்தீங்களா, அவ்வளவு நேரம் கேட்டது வார்த்தை, ஆனால் வசனம் தனியாக நம்மை வந்து சேரும். ஹல்லேலூயா. வசனம் நம்மை வந்து சேர வேண்டும். சங்கீதம் 105:19 வாசிங்க. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டது. ஹல்லேலூயா. வசனம் தான் நம்மை புடமிடும். வசனம் தான் நம்மை மாற்றும். வசனம் தான் நம்மை வழிநடத்தும். வசனம் தான் நமக்கு வாழ்க்கை. வசனம் தான் நமக்கு நித்திய ஜீவன். பேதுரு ஆண்டவரிடத்திலே சொன்னபோது, எங்கே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வசனம் என்பது வேறு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் உபாகமம் 32:2 வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. நல்லா கவனிங்க, மறுபடியும் படிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் இருக்கும், வார்த்தை இருக்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இருக்கும். ஹல்லேலூயா. மொத்தமா கொட்டுது, அது வேற மழை. ஆனா புல்லு மேல அப்படியே உள்ள இறங்குது, பார்த்தீங்களா? அதாங்க வசனம். வசனத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீர்களா? அது புல்லின் மேல் இறங்குவது போல அவருடைய வசனம் இருக்கும். அந்த வசனம் நமக்குள்ளாக வந்து இறங்கும். அது புல்லின் மேல் இறங்குவது போல. அப்போ வசனத்தை போதித்தார். அந்த சமயத்திலே அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை, அப்போ 4 அங்கே வந்தார்கள். அந்த 4 எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது இவன் குணமாக வேண்டும். அதான் அவங்களுடையது. கூரையை பிச்சாலும் பரவாயில்ல, அது யார் வீட்டு கூரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வந்தார்களே. அந்த 4 நாம் ஒருவராக இருக்கிறோமா? Am I one among that 4? அந்த 4 நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இன்னொன்று, படுக்கையோடு அழைத்து வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். படுக்கையோடு. நிறைய இடத்துல நம்ம அவங்க கிட்ட இல்லை கண்டிஷன்லாம் போட்டுறோம். போடாதீங்க, படுக்கையோடு அழைத்து வாருங்கள். திரும்பி செல்லும் போது படுக்கை இல்லாமல் செல்வார்கள். கர்த்தர் அவரை மாற்றுவார், கர்த்தர் அதை நீக்குவார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் பிரித்தெடுப்பார். அது கர்த்தருடைய வேலை, நம்முடைய வேலை அல்ல. ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு மேத்ஸுக்கு மார்க் ஷீட்டை வாங்குறான். அப்போ டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த பேப்பரை வாங்கி 1 மார்க் கூட வாங்கலை. அதனால் பெரிய முட்டையை போட்டு அவன்கிட்ட கொடுத்தாங்க. டேய், இதை எடுத்துன்னு போய் இந்த முட்டை மேலேயே உங்கள் அப்பாகிட்ட கையெழுத்து வாங்கின்னு வாடா. அவன் வீட்டுக்கு போனான். போயிட்டு அடுத்த நாள் வந்தான். எங்கடா கொண்டா பேப்பரை. பார்த்தா கையெழுத்தை காணும். டீச்சர் கேட்டாங்க, என்னடா நான் முட்டை மேலேயே கழுத்து வாங்கின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், எங்கள் அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறார், முட்டை மேலெல்லாம் கழுத்து போடுறாரு. அப்படிலாம் இருப்பாங்க. படுக்கையோடு அழைத்து வாருங்க. ஒரு அலில சொல்லம்மா, படுக்கையோடு அழைத்து வர வேண்டும். மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும் சில சமயம். ஆனால் நாம் அறிந்தவர்களிடம் அழகாக பேசலாம். நிறைய பேர், எங்கள் ஒய்ஃபுடைய தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், மாடி மேலே நின்றுட்டு காக்காவுக்கு சோறு வைப்பான். கத்துவான். நான் கூப்பிடேன், டேய் பாலாஜி என்ன பண்ணுற? நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க போகணுவான். சும்மா நான் டவுட்டு தாண்டா கேட்குறேன், சொல்லிட்டா என்ன பண்ணுறேன்? காக்காவுக்கு சோறு வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன் அப்படின்னா முழிப்பான். கரெக்டாக சொல்லு. அது பித்ரு. சரி, பித்ருன்னா யார்? எங்கள் தாத்தா. ஏன்னா 5 காக்கா இருக்கு, அதில் எது உங்கள் தாத்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், நீ இங்கே தயிர் சாதம் வைக்கிற, உங்கள் தாத்தா பக்கத்து தெருவில் பெருச்சாளியை சாப்பிட்டு வந்துருக்காரு. நாம்
அப்படி ஹியூமராக கூட நம்ம பேசலாம், நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே பேசி. ஏனென்றால் வசனம் அதில் இறங்கும். ஹல்லேலூயா. பேசுவது வார்த்தை, பேசுவது நகைச்சுவை, பேசுவது ஆசியம், பேசுவது உபதேசம், பேசுவது சொற்பொழிவு, பேசுவது கருத்தரங்கம், பேசுவது உபதேசம், எதுவாக இருந்தாலும் அதில் பனித்துளி போல இறங்க வேண்டும். அதுதான் வசனமாக இருக்கும். அந்த வசனம் தான் நம்மை குணப்படுத்தும். அந்த குணப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. அந்த 4 பேரில் நான் ஒருவனாக இருக்கிறேனா? நான் ஒருவனாக இருக்கிறேனா? என்னுடைய வசனம், என்னுடைய வார்த்தை இது வெளியே கொண்டு போய் சேர்த்து அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? எத்தனை பேருக்கு நான் சத்தியத்தை சொன்னேன் என்பது கேள்விக்குறியாக இருக்க வேண்டும். ஜேம்ஸ் இர்வின், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேம்ஸ் இர்வின் அந்த நிலாவிலே கால் பதித்த நிறைய விண்வெளி வீரர்களிலே 8வது விண்வெளி வீரர். அவர் 1971 அங்கே நிலாவிற்கு சென்றபோது அவருக்கு இங்கே கடவுள் நம்பிக்கையே கிடையாது, அரையும் குறையுமா இருப்பார். நிறைய ஒய்ஃப்கிட்ட அவர் தவறாகத்தான் பேசுவார். ஆனால் அந்த நிலாவிலே இறங்கிய போது இறங்கிட்டார். மறுபடியும் அவர் திரும்பி வர வேண்டும் என்றால் அந்த ஒரு பொறி, அந்த கருவி அது கமாண்ட் வாங்கி அது மறுபடியும் எழுந்து நிற்கணும். நிற்கலை. அன்னைக்கு தான் அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் முதல் முறையாக கர்த்தர் என்னை சந்திரனில் சந்தித்தார். அங்கே ஆண்டவர் என்கவுண்டர் வித் காட் ஆன் த மூன். அங்கே கீழேருந்து அப்படியே எல்லாம் நாசால எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபு ஜெபம் பண்ணுறாங்க, இன்னொரு செகண்டில் அது ரெடி ஆகணும். அது அவர் அங்கே ஜெபம் பண்ணார், ஆண்டவர் பேசினார், இப்போ பாருன்னாரு, அது எழுந்து அப்படி நின்னது. அது உடனடியாக பயங்கர கிளாப்ஸிங் எல்லாம் கீழெல்லாம். அவர் போகும்போது நிறைய தேச கொடிகள், எல்லா தேசிய கொடிகளையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலாவிலே வைத்திருந்து திரும்ப வரும்போது அவைகளை எடுத்து வந்தார். எதுக்கு எடுத்துன்னு போயிட்டு எடுத்து வந்தார்? அவர் என்ன பண்ணார்? அவரை எல்லா நிலவில் கால் பதித்த எல்லா விண்வெளி வீரர்களையும் ஒவ்வொரு தேசமும் கௌரவப்படுத்த அழைத்த போது ஒவ்வொரு தேசத்தின் பிரதம மந்திரி, ஒவ்வொரு தேசத்தின் அந்த ஜனாதிபதியை சந்திக்கும் போது அந்த தேசத்தின் கொடியை அவங்ககிட்ட கொடுப்பா. இது நிலாவில் வச்சுட்டு வந்த கொடிங்க அப்படி இருந்தோம். அப்படியா, கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டு, அங்கே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லுவதற்கு எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம்? அவரிடத்துல பேட்டி காண்றாங்க. அந்த டிவியில் பேட்டி காணும்போது அவர் சொன்னாராம், நிலவின் மேல் மனிதன் நடந்தது பெரியதல்ல, பூமியின் மேல் என் கர்த்தர் நடந்தாரே அதுதான் பெரியது. ஹல்லேலூயா. the man, மனுஷகுமாரன் இந்த பூமியில் நடந்தாரே அதுதான் பெரியது. நான் மனுஷனாக அந்த நிலவின் மேல் நடந்தது பெரியதல்ல என்று பேட்டி கொடுத்தார். 4 ஒருவனாக நான் இருக்கிறேனா? Am I one among that 4? எப்படியாக நாம் நற்செய்தியை சொல்லுகிறோம் என்பது மிக முக்கியம். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு டிம் டெபோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிம் டெபோ என்கிறவர் ஒரு பெரிய பேஸ்பால் பிளேயர். அவர் நீங்கள் யூடியூப்பில் இதில் போய் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டிம் டெபோ, TIMTEBOW. அந்த டிம் டெபோ அன்னைக்கு மேட்ச் ஆடும்போது தன்னுடைய நெற்றியிலே யோவான் 3:16 என்று எழுதி கொண்டு ஆடினார். நெத்தியில் பெருசாக யோவான் 3:16 என்று சொல்லி அவர் கேம் ஆடினார். அன்றைக்கு வந்த 1,00,000 பேர் வீட்டுக்கு போனதும் சர்ச் பண்ணோம், இது என்னது எழுதினாரு, யோவான் 3:16 என்ன? சத்தியத்தை எவ்விதமாக சொன்னார் பாருங்க. வேர்ல்டு கப் வாங்கும்போது அவரிடத்திலே பேட்டி கண்ட அவர்கள் சொன்னார்களாம், 1,00,000 பேர் இந்த 3:16 படித்தாங்க தெரியுமா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னாராம், 3:16 என்னன்னு 1,00,000 பேருக்கு தெரியாமல் இருந்தது, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா.